கிறிஸ்தவர்கள் மிக பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்ததினால் உண்டான ஒரு சில ஆசீர்வாதங்கள் குறித்ததான தேவனுடைய வார்த்தைகளை நாம் காணப்போகிறோம். முதலாவதாக லூக்கா 24 அதிகாரம் 6 இப்படியாக சொல்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழ வேண்டும்? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 21 இப்படியாக சொல்கிறது, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்ததுனால, கடவுள் மனிதனாக வந்து அவர் உயிர்த்தெழுந்ததுனால உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஏன் உயிர்த்தெழுதல் உண்டாக வேண்டும்? ஏனென்றால் அதே 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் 22 இப்படியாக சொல்கிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ளும் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து அவரே சொல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறபடினால ஆதாமுக்கு எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்கு எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்படி 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் 45 இப்படியாக சொல்கிறது, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானார் என்று எழுதியிருக்கிறபடி பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ காரணம் என்ன? இந்த உலகத்தில் உயிர்த்தெழல் உண்டாக வேண்டும். ஏன் இந்த உலகத்தில் உயிர்த்தெழல் உண்டாக வேண்டும்? ஏனென்றால் ஆதாமுக்குள் எல்லா ஜனங்களும் மரித்து விட்டார்கள், மரிக்கிறார்கள். அதே போல கிறிஸ்துக்குள்ளாக எல்லா ஜனங்களும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே,